செயின் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த செயின் ஆக்டிவிட்டினா ஒரு சிஎம் அவர்கள போய் சந்திக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து விஜயலட்சுமி அவங்களோட விசாரணைக்கு வந்து வழக்கறிஞர் ஆஜராவலன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. அதுக்கு அடுத்த நாளே இந்த பிரஸ் மீட் வருது. இந்த செயின் ஆஃப் ஆக்டிவிட்டிய எப்படி பார்க்குறது? இல்ல நான் இதுல வந்து எதையுமே தொடர்புபடுத்தலங்க. ஏன்னா இது 3மே வேற வேற. நெறைய பேர் தவறா நெனச்சுக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, அந்த நடிகையினுடைய வழக்கு வந்து இங்க ஏதோ ஆஜராகல அப்படி அதெல்லாம் ஆமா, வந்து அப்படி சுத்தமான சொல்றாங்க. ஹம்புக்கு. ம். அந்த வழக்கே என்னன்னு இவங்க யாருக்குமே தெரியாது. ம். அந்த வழக்குன்னா ஸ்குவாஷ் பண்றதுக்கான குவாஷ் பண்ணுங்க, முடிச்சு விடுங்க ம். அப்படிங்கிறதுக்கான வழக்கு. ம். அதுல வந்து அரசு தரப்பு ஆஜராக வேண்டிய அவசியமே இல்ல. எதுக்கு அவங்க ஆஜராகணும்? ஏன் குவாஷ் பண்ணி விடுங்கன்றாங்க. இதுக்கு முன்னாடியே நீதிமன்றம் தான் சொல்லுச்சு. பேசி தீர்த்துக்கோங்க நீதிமன்றம் தான் சொல்லுச்சு. அவங்க குவாஷ் பண்ணுங்க, அவங்க பேச வரலன்றாங்க. திருப்பி அவங்க வந்து வேற ஒரு விஷயத்துக்கு இப்ப அப்ரோச் பண்றாங்க. அவ்வளவுதான். இதுல அரசுக்கான ரோலும் கிடையாது. அரசு போய் பேச வேண்டிய தேவையும் கிடையாது. அவர் மீட்டிங்கும் இதுக்கும் சம்மந்தமும் கிடையாது. என்னன்னா நம்மளா புரிஞ்சுக்க வேண்டியதுதான். நம்மளா அத அடிச்சு விட வேண்டியதுதான்.